இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் 6.6 Apollonius theorem. Apollonius theorem. If D is the midpoint of the side BC of a triangle ABC. இந்த மாதிரி ABCன்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அதில் BCயோட மிட்பாயிண்ட் வந்து D அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ABC என்ற முக்கோணத்தில் BC என்ற பக்கத்தின் நடுப்புள்ளி D எனில் வெக்டார் முறையில் நிரூபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ AB ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் AB ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் AC ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் AD ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் BD ஸ்கொயர் அப்படின்ட்டு நம்ம நிரூபிக்கணும். சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ரூஃபுக்கு டேக் ஏ as ஆரிஜின், ஏவை வந்து ஆரிஜினாக எடுத்துக்கணும். சரிங்களா? ஏவை ஆதி என்க. அப்போ ஏவை ஆதியாக எடுத்துட்டோம்னா ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார், ஏசி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ ஏடிங்கிறது என்னாகும்? இந்த ரெண்டுனுடைய மிட் பாயிண்ட் தானே வரும். அப்போ ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் பை 2 அப்படின்ட்டு வந்துடும். இதாக வந்து மையப்புள்ளி. அப்போ டிங்கிறது வந்து பிசியோட மையப்புள்ளி. அப்போ பியின் நிலை வெக்டார் வந்து ஏ வெக்டார்னு ஆயிடுது, சியோட நிலை வெக்டார் வந்து பி வெக்டார்னு ஆயிடுது. ஏன்னா ஏவை வந்து நம்ம ஆதியாக எடுக்கும்போது அதனால் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் பை 2 அப்படின்ட்டு வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிறது என்னென்னா மாடுலஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பிடி ஸ்கொயர் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரைட் ஹேண்ட் சைடில் 2 இல்லாமல் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஏடி வெக்டார் டாட் ஏடி வெக்டார், ஏடி வெக்டார் டாட் ஏடி வெக்டார் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பிடி ஸ்கொயர்னா பிடி வெக்டார் டாட் பிடி வெக்டார். சரிங்களா? இப்போ இங்கே வந்து ஏடி வெக்டார் இங்கே நம்மளுக்கு தெரியுது என்ன அப்படின்னா ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் பை 2. அப்போ இங்கே ஒன்று வரும், அதனால் அதை வந்து ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ப்ளஸ்ஸு இந்த பிடி வெக்டார் என்ன அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியணும், இங்கேயும் அதே மாதிரி ஸ்கொயர் அப்படின்ட்டு வருது. சரிங்களா? இந்த பிடி வெக்டார் என்ன அப்படின்னா இந்த பியிலிருந்து டிக்கு வந்து நம்ம போகணும். சரிங்களா? இப்போது சைடில் பாருங்கள், இந்த ஏரோ மார்க்கோட டைரெக்ஷன்லேயே வாங்க. ஏபி ப்ளஸ் பிடி, ஏபி வெக்டார் ப்ளஸ் பிடி வெக்டார் ஈக்குவல் டு எங்கேருந்து வருது? ஏடி வெக்டார். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு தேவையானது என்ன? பிடி. அப்போ பிடி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ஏடி வெக்டார் மைனஸ் ஏபி வெக்டார் அப்படின்னு வந்துடுமா? சரி, இப்போ ஏடி வெக்டார்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியுது ஏ வெக்டார் பை 2 ப்ளஸ் பி வெக்டார் பை 2 மைனஸ் ஏபி வெக்டார்னால் பாருங்கள் ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார்னு வருது. சரிங்களா? அப்போது இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணும் பொழுது பி வெக்டார் பை 2 மைனஸ் ஏ வெக்டார் பை 2ன்னு வந்துடுமா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் பை 2 அப்படின்ட்டு வந்துடும். சரிங்களா? இப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் 4 வரும், இதை ஸ்கொயர் பண்ணால் 4 வருமா? அப்போ 1/4 இதை வந்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்போ ஃபார்முலா. அப்போ ஏ வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் பி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் அதே மாதிரி இங்கே ஸ்கொயர் பண்ணுங்கள். பி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ வெக்டார் ஸ்கொயர் மைனஸ் பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். சரிங்களா? இப்போ அதாவது 2. அப்போ இந்த ரெண்டு வந்து கட் ஆயிரும். எப்படி சார் நீங்கள் இதை கட் பண்ணலான்னு கேட்கலாம். ஏ டாட் பியும் பி டாட் ஏவும் ரெண்டு வந்து ஒன்று தான். சரிங்களா? அப்போ இதை கட் பண்ணிட்டா மீதி என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஒன் பை 4 இன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் ஸ்கொயர் 2 தடவை இருக்கான்னு பாருங்கள். அப்போது 2 இன்ட்டு ஏ வெக்டார் ஸ்கொயர்னாலும் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர்னாலும் ரெண்டு ஒன்று தான். ப்ளஸ் அதே மாதிரி பி வெக்டார் 2 தடவை இருக்கான்னு பாருங்கள். அப்போ 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடுமா? அப்போ 2வை காமன் எடுத்து கட் பண்ணால் இங்கே 1/2ன்னு ஆயிரும். அப்போ 1/2 ஏ வெக்டார்னு என்னென்னு பாருங்கள் டயக்ராமில். ஏ வெக்டார்னு என்னென்னு சொல்லியிருந்தோம்? மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் அப்படின்னு சொன்னோமா? ஸ்கொயர் ப்ளஸ் பி வெக்டார்னா மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டார் ஸ்கொயர். சரிங்களா? டயக்ராமில் பாருங்கள் ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார், ஏசி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார். ஸோ அதை தான் இங்கே வந்திருக்கு. சரிங்களா? இதுக்கு எதுக்கு அப்படி வந்தது அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏடி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பிடி வெக்டார் ஸ்கொயர். இதுக்கு தான் ஆன்சர் இது. இப்போ இந்த 2 இங்கே கொண்டு வந்துருங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏடி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் பிடி வெக்டார் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டார் ஸ்கொயர். சரிங்களா? அவ்வளோதான் ப்ரூஃப்.